தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயர் 10 அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த படம் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு மர்மமான உலகத்தில் உயிர் வாழ போராடுற மக்களுடைய கதை தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஒரு மர்மமான உலகம் இருக்குது. அந்த மர்மமான உலகத்தில் நரமாமிசம் சாப்பிட்ற ஒரு கூட்டம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வைல்ட்ஸ் டாக் அனிமல்ஸ் ஒரு பக்கம் இருக்குது. இதற்கு நடுவில் தங்களை உயிரை காப்பாற்றிக்க போராடுற சர்வைவர் ஒரு பக்கம் இருக்காங்க. இதில் தான் பார்த்திங்கன்னா கதாநாயகனுடைய பார்ட்னர், கதாநாயகனுடைய அப்பா எல்லாம் ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கதாநாயகனுடைய மனைவி பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிபட்டிருக்கும். ஸோ அவங்கள காப்பாற்றுறதுக்கான மருந்துகள் எல்லாமே அங்கே தான் இருக்கும். ஒரு கட்டத்தில் நரமாமிசம் சாப்பிட்ற அந்த கூட்டம் கதாநாயகனையும் கதாநாயகனுடைய தந்தையும் தாக்கி விட்டு அந்த மருந்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கடைசியாக கதாநாயகன் அந்த நரமாமிச கும்பலோடு சண்டை போட்டாரா இல்லையா, தன்னுடைய மனைவிக்கு தேவையான மருந்தை கொண்டு வந்து காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் இந்த இயர் 10. இந்த படத்தில் நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு மர்மமான உலகத்தை காட்டுவாங்க. அதை செட் பண்ண விதமாகட்டும், அதை காட்சிப்படுத்தின விதமாகட்டும் எல்லாமே ரசிக்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. அந்த மர்மமான உலகத்தில் நரமாமிச கும்பலோடு கதாநாயகனுடைய தந்தை சண்டை போடுற அந்த காட்சிகளாகட்டும், அதே போல் கிளைமேக்ஸில் வர அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும் எல்லாமே அல்டிமேட்டாக எடுத்திருந்தாங்க. அதே போல் அந்த வைல்ட்ஸ் டாக் அனிமலோட கதாநாயகன் போராடுற அந்த சீன் ஆகட்டும், அந்த வைல்ட்ஸ் டாக் அனிமல் அட்டாக் பண்ணுற அந்த காட்சி ஆகட்டும் எல்லாமே ரசிக்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. குறிப்பாக அந்த மர்மமான உலகத்தில் இருக்கிற மக்கள் உயிர் வாழ்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய லெவலுக்கு போகக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக காட்டியிருப்பாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக த்ரில்லிங்காக ரசிக்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. ஓவராலாக இது ஒரு தரமான ஒரு சர்வைவல் மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி.